தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா அவர்கள் பொன்னாபுரம் கிராமத்தில் முதல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். தாராபுரம் ஏப்ரல் 3. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த பொன்னாபுரம் கிராமத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் அதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா சாமி தரிசனம் செய்து பின்னர் தனது முதல் பிரச்சாரத்தை மாவட்ட பொருளாளர் சின்னப்பன் என்ற பழனிசாமி அவர்கள் தலைமை வைத்து துவக்கி வைத்தார். இதில் ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ், பாலகுமாரன், செல்வகுமார், சோமசுந்தரம், மாவட்ட மகளிர் அணியினர் ரேவதி, பானுமதி கருணாகரன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதில் அதிமுக சாதனையை விளக்கி துண்டு பிரச்சாரங்களை வழங்கியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சகோதரிகளும் நீங்கள் உங்கள் இல்லங்களை நாடி வருகிறார் கேட்டு உங்களை நாடி வருகிறார். எனவே ஆங்காங்கே இருக்கும் எனது அருமை சகோதரிகளே, உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நமது கழகத்தின் பொதுச் செயலாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள், அண்ணன் மகேந்திரன் அவர்களின் ஆசியோடு நமது மண்ணின் மைந்தர் ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கேவிஆர் அவர்களின் ஆசியோடும் இப்பொழுது உங்களுக்கு அறிமுக விழாவாக நமது வெற்றி வேட்பாளர் சத்யபாமா அவர்களை உங்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி பல நல்ல திட்டங்களை இந்த பகுதியிலே கொண்டு வந்திருக்கின்றார். அதே மாவட்ட சேர்மனாக ஆளுங்கட்சியில் இருந்திருந்தால் அத்தனை நல்ல திட்டங்களையும் இந்த பகுதிக்கும் கொண்டு வந்திருப்பார். இந்த மாவட்டமே கழகம் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அடுத்த 1 மாத காலத்தில் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக அமரப்போவார் என்பதற்கு இந்த ஒரு தாராபுரம் தொகுதியினுடைய எழுச்சி ஒன்றே போதும். தாராபுரம் நேற்று நடைபெற்ற எழுச்சி ஒரு அறிமுக கூட்டத்திற்கு ஏற்பட்ட எழுச்சி அல்ல என்பதை நிரூபித்து காட்டியது போல் இருந்தது. உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய உழைப்பும் எனக்கு மிகவும் பிரமிக்கத்தக்கதாக உள்ளது. 2 வயதிலிருந்து 60 வயது கிழவி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இதுல வேற பெருமை வேற, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நான் சொல்லிக்கொண்டு எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காகவும் பாடுபடுவோம் என்று சொல்லி இரட்டை இலைக்கு வாக்களித்து எனக்கு வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் உங்கள் பாதம் படிந்து வேண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு
அறவே கிடையாது. எனவே தமிழகத்தில் இருக்கும், குறிப்பாக தாராபுரத்தில் இருக்கும் மக்களே சட்ட Thank you.